நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சரோட டெக்னிக்கல் சார்ட் அனாலிசிஸ் என்னங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, நம்ம கிளியரா டீட்டெயில்டான ஒரு வீடியோவா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வீக்லி டைம் ஃப்ரேம், டே டைம் ஃப்ரேம், அதன் பிறகு இன்டர்னல் டைம் ஃப்ரேம் நான் அனலைஸ் பண்ண போறோம். ரொம்ப நாளா வீடியோ போடல. அதனால ஒரு லாங் டெர்ம் அனாலிசிஸ் ஒரு செட்டப் ஃபார்மேஷன் இருக்கறனால, ஒரு லாங் வியூ என்னங்கிறத பார்த்துட்டு, அதன் பிறகு நம்ம இன்டர்னல் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ்க்கு போலாம். ஸோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதேபோல வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு வீக்லி டைம் ஃப்ரேம் பார்ப்போம். இந்த வீக்லி டைம் ஃப்ரேம்ல ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பிரைஸ் ஆக்ஷன். இந்த பிரைஸ் ஆக்ஷன் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதன் பிறகு நம்ம என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வீக்லி டைம் ஃப்ரேமோட பிரைஸ் ஆக்ஷன் லோ. அதாவது ஹையர் ஹைல இருந்தது. இந்த ஹையர் ஹைய வந்து பிரேக் பண்ணிட்டு, ஸோ ஹையர் லோவையும் மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, வீக்லி டைம் ஃப்ரேம் பொறுத்தவரைக்கும், ஸோ ஹையர் லோவ பிரேக் பண்ணிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, புல்லிஷ் பியர்சிங் அதாவது ஒரு இட்ஸ் அ ஃபெயிலியர் கேண்டில். பிரைசேஷன் லோவ வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு ஃபெயில்ட் ஆயிருக்கு. இட் மீன்ஸ் அகைன் வந்து பிரேக் அவுட் வந்து ஃபெயில்டு. இத நான் என்ன சொல்ல வரேன்னா, ட்ரெண்ட வந்து கிராக் பண்ணிட்டு, அந்த ட்ரெண்ட் கிராக்க வந்து அகைன் ஃபெயில்டு பண்ணியிருக்கு. ஸோ, இந்த ஃபெயில்டு வந்து ஃபெயில்ட் ஆகணும். அதாவது டவுன் ஆயிட்டே இருந்தது. டவுன் ஆயிட்டே இருந்துட்டு, டவுன் ட்ரெண்ட இந்த லோ அதாவது ஹையர் லோவ பிரேக் பண்ணி டவுன் ட்ரெண்ட இனிஷியேட் பண்ணது. ஒரு ஃபெயில்யூர் ஸ்ட்ரக்சர குடுத்திருக்கு. ஸோ, இந்த ஃபெயில்யூர் ஸ்ட்ரக்சர்க்கான நெக்ஸ்ட் ரேஞ்ச் எங்க போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிபிலிட்டீஸ் வந்து 26,400 நீ கிட்டத்தட்ட வந்து இந்த ஹை நியரஸ்ட்டா நியூ ஹைக்கு போறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் இருக்குங்கிறத ஷோ பண்ணுது. பட் இது கன்டின்யூ ஆகுமா? ஆகாதாங்க அடுத்த டைம் ஃப்ரேம்ல நம்ம பார்க்கணும். அதேபோல வந்து அதுக்கு முன்னாடி ஒரு சப்போர்ட் ஜோனும் இருக்கு. சாரி ரெசிஸ்டன்ஸ் ஜோனும் இருக்கு. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அத பார்ப்போம் கிளியரா. ஸோ வீக்லி டைம் ஃப்ரேம் பொறுத்தவரைக்கும் பிரைஸ் ஆக்ஷன் லோ அதாவது ஹையர் லோ பிரேக் பண்ணிட்டு, இப்போ வந்து ஒரு ஃபெயில்டு புல்லிஷ் பியர்சிங் பேட்டர்ன குடுத்திருக்கு. ஸோ இந்த பேட்டர்னுக்கான டார்கெட் ரேஞ்ச் 26,400 வீக்லி டைம் ஃப்ரேம் நமக்கு ஷோ பண்ணுது. ஸோ இது எவ்வளோ குயிக்கா போகுமா? அல்லது பாசிபிலிட்டீஸ் வந்து அகைன் வந்து கரெக்ஷன் ஆகுமா? அது செல் ஆக சான்சஸ் இருக்கா? அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கு என்னென்ன ரேஞ்ச் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஸோ இதில இயர்லியா நம்ம முக்கியமா நோட் பண்ணக்கூடிய முக்கியமான இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்கு. அது என்னன்றதையும் பார்ப்போம். இங்க பார்த்தீங்கன்னா, ஸோ பிரைஸ் ரேஞ்ச் 23,350 23,350 வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இம்பார்ட்டன்டான ஒரு ஜோன். அங்க தான் மார்க்கெட் முடிஞ்சிருக்கும். அது அந்த ஹைய தாண்ட முடியாம தான் மார்க்கெட் வந்து இன்னைக்கு வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. ஹை பார்த்தீங்கன்னா, 24,365 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இந்த ஹை இந்த இன்னைக்கான கேண்டலோட ஹை பார்த்தீங்கன்னா, 24,365 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இந்த ஜோன் இந்த கேண்டலோட ஓப்பன். அதாவது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆயிட்டு தான் இன்னைக்கு மார்க்கெட் வந்து குளோஸ் ஆயிருக்கு. ஸோ, அதாவது இந்த ஃபெயில்யூர் கேண்டில்க்கு மார்க்கெட் வந்து மேல போகணும். 26,400 அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த ஹையர் லோவோட ரேஞ்ச் இருக்கு பார்த்தீங்களா? 24,365 ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இந்த ஜோன மார்க்கெட் பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து அ சின்ன சின்ன டார்கெட்ங்கிறது இன்டர் டைம்ல பார்ப்போம். ஸோ லாங் டெர்ம் டார்கெட்ன்னு பார்த்தீங்கன்னா, 26,400 ஓகே. ஸோ பட் இதில 26,400 போகணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்ல. ஏன்னா, மார்க்கெட் வந்து ஹையர் லோவ கிராக் பண்ணியிருக்கு. ஃபெயில்டும் ஆயிருக்கு. இது கன்டின்யூ ஆகுமா? ஆகாதாங்கிறது கம்மிங் வீக்ல தான் நமக்கு தெரிய வரும். பட் இருந்தாலும் இப்போதைக்கு இந்த கிராக்குக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் 26,400 இதுல இந்த ரேஞ்ச ரீச் பண்றதுக்கு முன்னாடி ஒரு வேள வந்து ரிவர்ஸ் ஆகுதா? இல்லையா? என்ன ஏதுங்கிறத நம்ம அடுத்த வீடியோல நான் அப்டேட் பண்றேன். இப்போ பார்க்குற கரண்ட் சிச்சுவேஷன்க்கான டார்கெட் வந்து 26,400 ஓகே. ஸோ பட் ஒருவேளை இங்கிருந்து மார்க்கெட் வந்து ஃபெயில்ட் ஆச்சுன்னா, இந்த புல்லிஷ் பியர்சிங் பேட்டர்ன் வந்து ஃபெயில்டு பண்ணுச்சுன்னா, இந்த லோ பிரேக் கிராக் ஆச்சு அப்டின்னா, அகைன் வந்து நல்ல ஒரு ஃபால் எதிர்பார்க்கலாம். அது வந்து 21,200 வரைக்கும் வரலாம் அப்டின்ற மாரி இருக்கு. பட் அது நடக்குமா? அப்டிங்கிறத இந்த ரேஞ்சுல நம்ம அடுத்த அப்டேட் 1 டே அண்ட் இன்டர்டே டைம் ஃப்ரேம் இதெல்லாம் என்ன நடக்குது அப்டிங்கிறத பார்த்துட்டு நான் வந்து லைவ்ல அப்டேட் பண்றேன். அதேபோல டெலகிராம் சேனல் நான் டெய்லி அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ வீடியோ போடலனாலும் நான் டெலகிராம் சேனல்ல கரெக்ட்டா நான் வந்து அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டே டைம் ஃப்ரேம். இந்த டே டைம் ஃப்ரேம்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது என்னங்கிறத நம்ம பார்த்துருவோம். அ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வீக்லில வந்து புல்லிஷ் பேசிங் பேட்டர்னுக்கு 26,400 டார்கெட் போகணும். நெக்ஸ்ட் டே டைம் ஃப்ரேம்.
டே டைம் ஃப்ரேம்ல நமக்கு பிரைஸ் ஆக்ஷன் லோ ட்ரெண்ட் டைரக்ஷன் வந்து டவுன்ல தான் இருக்கு. பட் வீக்லி டைம் ஃப்ரேம் வந்து பிரேக் அவுட் ஆகி ஃபெயில்ட் ஆனதுனால தான் இப்போ வந்து நமக்கு வந்து பை சைடுல ஃபோக்கஸ் ஆகி போயிட்டு இருக்கு. ஸோ இப்ப நெக்ஸ்ட் ரேஞ்ச் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, டே டைம் ஃப்ரேம் பொறுத்தவரைக்கும், அ இந்த ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்டா இருந்திருக்கு. டே டைம் ஃப்ரேம பொறுத்தவரைக்கும். டவுன் ட்ரெண்ட் பை ட்ரெண்டா சேஞ்ச் ஆகணும்னா, இந்த ஹை ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ் ஆகக்கூடிய விஷயம். அதாவது 24,700. 24,700க்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆனதா தான், நம்ம நெக்ஸ்ட் லெவல் எங்க போகலாம்? நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ரேஞ்ச் 23,400. ஓகேங்களா? அதாவது டே டைம் ஃப்ரேம் நம்ம வீக்லி டைம் ஃப்ரேம் வந்து டவுன் கிராக் ஆயிட்டு ஹையர் லோ வந்து கிராக் ஆயிருக்கு. ஸோ கிராக் ஆயிட்டு நமக்கு வந்து என்ன ஆயிருக்குன்னா, ஃபெயில்டு ஸ்ட்ரக்சர குடுத்துருக்கு. பட் இருந்தாலும் டே டைம் ஃப்ரேம் நமக்கு சப்போர்ட் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ அது வந்து அது எகைன் பைக்கு சேஞ்ச் ஆகணும். ஸோ அப்படி சேஞ்ச் ஆகணும்னா 26,000 சாரி 24,700 இந்த லெவலுக்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, அகைன் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு புல் மூவ் அப் டூ 26,400 வரைக்கும் போறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து டே டைம் ஃப்ரேம் ஷோ பண்ணுது. பட் இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் என்ன ஷோ பண்ணுதுங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ வீக்லிய பொறுத்தவரைக்கும் புல்லிஷ் பேசிங் ஃபெயில்ட் ஆயிருக்கு. ஸோ அதுக்கான டார்கெட் 26,400. டே டைம் ஃப்ரேம பொறுத்தவரைக்கும் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஸோ அது சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா 24,700க்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆகும்போது நமக்கு நல்ல ஒரு பிக் புல் மூவ் கிடைக்கலாம். 26,400 வரைக்கும். ஒருவேளை இந்த ஹைல மார்க்கெட் ரிஜெக்ட் ஆச்சுன்னா, அகைன் மார்க்கெட் வந்து ஃபெயில்ட் ஆகலாம். அதாவது டவுன் ஆகலாம். பை சைட்ல இருந்து ஃபெயில்ட் ஆயிட்டு, டவுன் சைட் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயர்லியாவே நம்ம இன்ட்ரா டைம் ஃப்ரேம்ல அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் நம்ம இன்ட்ரா டே டைம் ஃப்ரேம் ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ் பண்றோம். ஸோ இதுல நம்ம இப்ப பார்த்த அத்தனையுமே பார்த்தீங்கன்னா, இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் நமக்கு என்ன ஷோ பண்ணுதோ, அத பேஸ் பண்ணி தான் நம்ம போகணும். ஸோ, இப்போ வீக்லி டைம் ஃப்ரேம் இண்டிகேட் பண்றது இங்க போகணும்னு 26,400 போகணும்னு. டே டைம் ஃப்ரேம் இந்த லெவல காட்டுது. சரிங்களா? ஸோ, இருந்தாலும் இந்த லெவலெல்லாம் தாண்டி போகணும்னா, நமக்கு இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் சப்போர்ட் பண்ணணும். அது பண்ணுதா? இல்லையாங்கிறத பார்ப்போம். இப்போ இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் பார்ப்போம். இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் பொறுத்தவரைக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு செட்டப். பை செட்டப்ல தான் இருக்கு. இதுல வந்து நம்ம வீடியோ போடல. பட் டெலகிராம் சேனல்ல ஃபாலோ பண்றவங்க எல்லாருக்கும் தெரியும். நம்ம கரெக்ட்டா இந்த ஏரியால கிட்டத்தட்ட வந்து 23,350ல நம்ம வந்து கால் ஆப்ஷன் எடுத்திருந்தோம். அ ஹோல்டும் பண்ணியிருந்தோம். ஸோ கன்டின்யூ நல்ல ஒரு புல் மூவ். இந்த இடத்துலயும் ப்ராஃபிட்ட புக் பண்ணோம். அகைன் மார்க்கெட் முடியிறப்போ அகைன் கால் ஆப்ஷன் ஹோல்ட் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு நல்ல ஒரு கேப் அப். கிட்டத்தட்ட நியரஸ்ட்டா நம்ம வந்து 2 டேஸ்ல வந்து ஒரு 800 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்கோம். டெலகிராம் சேனல்ல ஃபாலோ பண்றவங்களும் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்ப்போம். அ வீடியோஸ் ரெகுலரா போடலனாலும் நான் டெலகிராம் சேனல்ல லைவா நம்ம அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். தேவைப்படுறவங்க போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இன்டர் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் நாளைக்கு என்ன பண்ணலாம்? அப்படிங்கிறத பார்ப்போம். நாளைக்கு பொறுத்தவரைக்கும் நம்ம ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம், டே ஹை, டே லோ. இந்த டே ஹை, டே லோ வந்து இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு லெவலா இருக்கு. ரீசன் என்னங்கிறத நம்ம டெலகிராம் சேனல்ல அப்டேட் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டே ஹை. 2 பைல இருக்கனால பை சைட் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதன் பிறகு வந்து நம்ம புட் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணுவோம். மார்க்கெட் நாளைக்கு ஒருவேளை ஓப்பன் கேண்டில் இந்த லெவல பிரேக் பண்ணி ட்ரேட் ஆச்சு, செஷன் ஆயிடுச்சு, ஃபெயில்ட் ஆகாம இருக்கு அப்டின்னா, நெக்ஸ்ட் லெவல் 24,650 ஓகே. கிட்டத்தட்ட வந்து இந்த ஹைக்கு நம்ம போறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. அதாவது 24,650 வரைக்கும் போகலாம். நாளைக்கு இந்த ஹைய பிரேக் பண்ணி செஷன் ஆயிடுச்சுன்னா, நல்ல ஒரு பிக் புல் மூவ் எதிர்பார்க்கலாம். அதுக்கான லெவல் 24,650 ஞாபகம் வச்சுக்கோங்க. டே லோ. இந்த லோவ ஒருவேள மார்க்கெட் பிரேக் பண்ணி ட்ரேட் ஆச்சு. அதாவது கேப் அப், கேப் டவுன் மெத்தட்ல நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அத ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒருவேள நாளைக்கு டே லோவ பிரேக் பண்ணி ட்ரேட் ஆகுது அப்டின்னா, நல்ல ஒரு பியரிஷ் மூவ் குடுக்கலாம். எங்கேருந்து மார்க்கெட் வந்து பை ஆச்சோ, அந்த லெவல் வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் நெறைய இருக்கு. நாளைக்கு ஒருவேளை கேப் டவுன் ஆயிட்டு, டே லோக்கு கீழ சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்டின்னா, ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஆல் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ். ஸோ நல்ல ஒரு பிக் பியரிஷ் மூவ் அப் டூ 23,300 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த லெவலுக்கு கீழ அதாவது டே லோ இன்னைக்கான லோக்கு கீழ மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. கேப் டவுன் ஆயி ட்ரேட் ஆச்சு அப்டின்னா, ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் கால் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ். ஸோ இந்த லெவலுக்கு கீழ ட்ரேட் ஆகுறப்போ ஃபெயில் ஆகாம இருந்தான்னா, ஃபர்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 23,000 ஓகே. கேப்ப வச்சுக்கோங்க. ஸோ இந்த கேப் ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஜோனும் இருக்கு. ஸோ 2 ஜோன் இருக்கு. ஸோ இந்த 2 ஜோன பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா, நெக்ஸ்ட் ஜோன் 23,350 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு கேப் டவுன் ஆயி டே லோ பிரேக் பண்ணி ட்ரேட் ஆச்சுன்னா, ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் கால் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ். ஓகே. நெக்ஸ்ட்டு ஒருவேள மார்க்கெட் வந்து இன்சைட்லயே ஓப்பன் ஆச்சு. டே ஹை லோக்குள்ள ஒருவேள இந்த ரேஞ்சுக்குள்ளயே இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு சைட்வே மார்க்கெட் தான். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளயே ஓப்பன் ஆச்சுன்னா, வெயிட் பண்ணி இந்த ஹை பிரேக் ஆனா நம்ம போலாம். பிரேக் ஆனாலும் ஃபெயில்ட் ஆகாம இருக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா, இன்னும் வந்து இந்த பைக்கான செகண்ட் டார்கெட் நான் ரீச் பண்ணல. அதாவது 24,400 டார்கெட். அந்த டார்கெட் ரீச் பண்ணாம இருக்கு. ஸோ நாளைக்கு ரீச் பண்ணிட்டு ரிகன் ஃபெயில்ட் ஆயிட்டு கூட வரலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. பிரேக் ஆன உடனே பை போயிட வேண்டாம். கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. 24,400 டார்கெட்ட ரீச் பண்ணிட்டு ஃபெயில்ட் ஆச்சுன்னா, ரிகன் நல்ல ஒரு பியரிஷ் மூவ் குடுக்கலாம். அ அது ஒருவேள மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சுன்னா, நம்ம புல் மூவ்ல கொண்டு போலாம். அது வந்து 24,650 வரைக்கும் கொண்டு போலாம். நெக்ஸ்ட் ஒருவேள மார்க்கெட் வந்து இன் பிட்வீன்ல ஓப்பன் ஆனது, டே லோவ பிரேக் பண்ணுச்சுன்னா, நம்ம கேப் வரைக்கும் கொண்டு போலாம். ஸோ கேப்க்கு கீழ நம்ம கொண்டு போக வேண்டாம். இன்சைட்ல ஓப்பன் ஆச்சுன்னா, இன்னைக்கான ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா, அ இந்த டே லோவ பிரேக் பண்ணும்போது, நம்ம இந்த கேப் வரைக்கும் மார்க்கெட்ட வந்து புட் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். அதன் பிறகு இந்த இடத்துல புட் ஆப்ஷன் வரைக்கும் ஹோல்ட் பண்றது கொஞ்சம் ரிஸ்க். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகே. ஸோ இதுதான் நாளைக்கான லெவல். நாளைக்கு நம்ம என்ன பண்ணணும்னு நம்ம பார்த்தாச்சு. ஸோ இந்த லெவல்ல இருந்து டேவோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன பிரேக் பண்ணும்போது தான், வீக்லியோட ரெசிஸ்டன்ஸ ரீச் பண்ணும். அதாவது 26,400 போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதனால டேவோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆகாம இருந்து, அதற்கு மேல கன்டின்யூ ஆயி புல் மூவ் போச்சுன்னா, 26,400 வரைக்கும் நம்ம கொண்டு போலாம். இப்போதைக்கு நம்ம இன்ட்ராடே டைம் ஃப்ரேம்ல நம்ம என்ன பண்ணலான்றத பார்த்துருக்கோம். ஸோ பார்ப்போம். நாளைக்கு மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆக போகுது, எப்படி ட்ரேட் ஆகுங்கிறத வச்சுட்டு, நெக்ஸ்ட் ஜோன், நெக்ஸ்ட் லெவல் என்ன அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோல நான் அப்டேட் பண்றேன். ஸோ மறக்காம டெய்லி அப்டேட் தேவை அப்படின்றவங்க டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நம்ம லைவ்ல வாட்ச் பண்ணுவோம். நான் இங்க சொல்ற அத்தன விஷயமும் என்னோட நாலேட்ஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்க கட்டாயம் இத செய்யணும்னு அவசியம் இல்ல. ஒருவேளை நீங்க என்னோட வீடியோவ ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா, நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸையும் சேர்த்துக்கிட்டு, கரெக்ட்டான ஸ்டாப் லாஸ் அண்ட் மணி மேனேஜர் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.